ஒரு அழகான ஒரு லவ் ஃபில்ம் பார்க்க நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானதுதான். சந்தோஷ் சோபன், மானசா, யோகி பாபு இவங்களா நடிச்சு அஸ்வின் சந்திரசேகர் டைரக்ஷன்ல இப்போ ரீசெண்டா தியேட்டர் ரிலீஸ் ஆன ஒரு தெலுங்கு ஃபிலிம் தான் கப்புள் ஃப்ரெண்ட்லி. இப்போ இந்த படம் தமிழ் டப்ல ஓடிடியில் அவைலபிளா இருக்கு. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, வணக்கம், நான் ஆனந்த். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, சந்தோஷ் வந்து சென்னையில ஒரு இன்டீரியர் டிசைனரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கான சான்ஸ் தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்காரு. நிறைய பேர்ட்ட அவரோட ஐடியாஸை பிச் பண்றாரு. யாருமே அவருக்கு வந்து ஒரு ஒரு ஃப்ரெஷர் அப்படிங்கிறப்ப சான்ஸ் கொடுக்க யோசிக்கிறாங்க. அவர் வந்து வீட்டை டிமாண்ட் பண்ணக்கூடாது காசுக்காக, எப்படியாவது நம்மளாவே நம்மளை பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி, போதும் வேணாம் நம்மளே நம்மளை பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்து தனியா தங்கி ரூம் எடுத்து தங்கி இந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட கதை இதை அவரோட ஐடியாஸை பிச் பண்றாரு. அவரோட சர்வைவலுக்கு வந்து ஒரு பைக் டாக்ஸில ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதே மாதிரி மானசா வந்து அவங்களுமே ஒரு ஐடி கம்பெனில வந்து ஜாப்லாம் செலக்ட் ஆயிட்டாங்க. பட் கால் லெட்டர் இவங்களுக்கு இன்னும் வரல. கால் லெட்டர் வந்தா கன்ஃபர்மேஷன் ஆகும் அப்படிங்கிறப்ப கால் லெட்டர் இல்லாம அதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுமே அவங்களோட ஒரு ஒரு இண்டிபெண்டா ஒரு ஐடில சர்வைவல் ஆகணும். அவங்களுமே சொந்தமா அவங்களுக்கு பிடிச்ச ஒரு லைஃபை நோக்கி போகணும். ரொம்ப பேஷனேட்டா ஒரு ஜாலியான ஒரு லைஃபை இண்டிபெண்டா வாழணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுமே ஐடியா இருக்கு. இப்படி ரெண்டு பேருமே ஒரு இடத்துல ஸ்ட்ரேஞ்சா ரெண்டு பேரும் மீட் பண்றாங்க ஒரு இடத்துல. அப்படி மீட் பண்றப்ப அந்த நேரத்துல மானசாவுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறப்ப, ரூம் வந்து தங்குறதுல பெரிய பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறப்ப, சரி ஓகே நம்ம வந்து சேர்ந்து ஒண்ணா தங்கிக்கலாம். 2 பேருமே ஒரே வீட்ல தங்கிக்கலாம். ரெண்ட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி இருக்காங்க. இவருக்குமே ஓகே, எனக்குமே ரெண்டுல பாதி செலவு குறைஞ்ச மாரி ஆயிரும். ஓகே நீங்க ஷேர் பண்ணிக்கங்க. நான் காலையில போறவன் நைட் தான் வருவேன். எனக்கு பிரச்சனை கிடையாது. நீங்க தங்கிக்கோங்க. அப்படிங்கிற மாரி 2 பேரும் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல தங்குறாங்க. அப்படி தங்க ஆரம்பிச்சு 2 பேரும் ஒண்ணா பேசி பழக ஆரம்பிச்சு ஒரு டிராவல் ஸ்டார்ட் ஆக 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 போக போக இவங்க 2 பேத்துக்குள்ள லவ் வந்து வளருது. இந்த லவ் வந்து ஒரு 2 பேத்துக்குள்ள ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கா ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் 2 பேருமே லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருக்க ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படி இருக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் 2 பேருமே ஈக்குவலா க்ரோ ஆக ஆரம்பிக்கிறாங்க. அவருக்கு அடுத்தடுத்து நிறைய ஆஃபர் கிடைக்குது. நிறைய பேர் வந்து அவரோட ஐடியாஸ லைக் பண்ணி ஆ ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. அவரு ஒரு இன்டீரியர் கம்பெனி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவங்களுக்குமே இங்கிட்ட ஆஃபர்லாம் கிடைக்குது. அவங்களுமே அடுத்து அவங்களோட பேஷன் நோக்கி போறாங்க. இப்படி போறப்ப 2 பேரும் லவ்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். 2 பேருமே க்ரோ ஆகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறப்ப, வீட்ல நம்ம சொல்லி நம்மளோட லவ்வ வந்து மேரேஜ் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஒரு லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ்க்கு நம்ம ரெடி ஆகலாம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. வீட்ல வந்து யோசிக்கிறாங்க. இந்த காதல் வந்து மேரேஜ்ல முடிஞ்சுச்சா முடியலையா? இந்த காதல் சேர்ந்துச்சா சேரலையா? அப்படிங்கிற ஒரு ஒரு ப்ராப்பர் லவ் ஃபிலிம் தான் இந்த கப்பிள் ஃப்ரெண்ட்லி. படம் வந்து இந்த படத்தோட ஸ்டோரி ஆகட்டும், இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே ஆகட்டும், கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம், 2 1/4 மணி நேரம் ஒரு ஒரு மெலோடி சாங் கேட்டா எப்படி இருக்கும்? ஒரு 2 1/2 மணி நேரத்துக்கு ஒரு மெலோடி சாங் கேட்டா எந்த மாரி ஒரு ஒரு ஹேப்பி ஃபீல், அந்த ஒரு 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 மனதுக்கும் இதமான ஒரு பாடல்கள், அந்த மாரியான ஒரு ஃபீல் தான் கிடைக்குது. அவ்வளவு இதா இருக்கு. எந்த இடத்துலயுமே படம் வந்து ஒரு ஒரு சண்டை காட்சி அந்த மாரிலாம் இல்ல. இந்த படம் வந்து ஒரு ஹேப்பி ஃபீல்ல ஒரு ஃபீல் குட்டா அப்படியே தான் படம் டிராவல் ஆகுது. படத்துல குட்டி, குட்டி அழகான விஷயங்கள் நெறைய இருக்கு. ஒரு குருவிய வச்சு படத்துல வந்து நெறைய மெட்டாஃபரிக்கலா ஒண்ணு கன்வே பண்ண வருவாங்க. அந்த குருவி சிஜிங்கிறது நமக்கு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா நானே கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா அந்த விஷயத்த கனெக்ட் பண்ணி ஒரு மெட்டாஃபரிக்கலா ஒரு விஷயத்த பண்றது, படத்துல குட்டி, குட்டி அழகான விஷயங்கள், நெறைய டயலாக்லாம் ரொம்ப சின்னதா இருந்தாலும் ரொம்ப அழகா இருக்கு. நச்சுன்னு சொல்லியிருப்பாய்ங்க. அந்த மாரி விஷயங்கள். படத்துல வந்து படம் நெறைய இடங்கள்ல டிராவல் ஆகுற மாரி காட்சிகள் இருக்கு. அந்த டிராவல் எல்லாமே அந்த மான்டேஜ் காட்சிகள். சினிமாட்டோகிராஃபருக்கு வந்து ஒரு பெரிய பங்கு இருக்கு. ஏன்னா அது எல்லாத்தையுமே கேப்சர் பண்ணி ஆடியன்ஸ்க்கு வந்து பிடிக்கிற மாரி பண்ணது. எடிட்டருக்குமே பயங்கரமான சப்போர்ட் இருக்கு. ஏன்னா படத்துல காமிக்கிற இந்த விஷுவலாவே பார்க்கிறப்ப நெறைய இடங்கள்ல நம்ம வந்து இந்த படத்துக்குள்ளேயே போற மாரி ஓப்பனிங்லயே பயங்கரமா அப்படியே ஒரு ஒரு ட்ரோன் ஷாட் மாரி அந்த அவங்க அவங்க இருக்க லொகேஷன் அப்படியே லொக்காலிட்டி அப்படியே ரவுண்ட் பண்ணி காமிச்சு, இங்க தான் அவங்க வாழ்றாங்க. இந்த இவ்வளவு தூரம் டிஸ்டன்ஸ் அத கேப்சர் பண்ணது எல்லாமே சினிமாட்டோகிராஃபர் வந்து நம்மள ஓப்பனிங்ல படத்துக்குள்ள கொண்டு போயிட்டாரு. இதுதான் விஷயம், இப்படிதான் இருக்கு. இதான் அவரோட லைஃப், இதான் அவங்களோட லைஃப் அப்படிங்கிற மாரி. அப்புறம் படத்தோட எடிட் ஒர்க்ல வந்து அந்த ஃப்ரேம் பை ஃப்ரேமா நம்ம அந்த அவங்க போற ஒவ்வொரு பிளேஸ ஜடாயு, வர்க்காலா, கேரளால மூணார் இந்த மாதிரி சின்ன சின்ன இடங்கள்லாம் அவங்க ட்ரிப் போறாங்க. அதெல்லாம் பார்க்கிறப்ப நம்ம விஷுவலா பார்க்கிறப்பவே அது ரொம்ப அழகா அந்த ஸ்கிரீன்ல பார்க்கறப்ப ரொம்ப அழகா தெரியுது. இத தவிர்த்து படத்துக்குள்ள நம்மள என்கேஜா என்டர்டெயின் பண்றதுக்கு காமெடி சீன்ஸ்லாம் பயங்கரமா இருக்கு. சுனில் ரெட்டி, அவரு யோகி பாபு, இவங்க 2 பேரும் வர சீன் ரொம்ப கம்மியான சீனா இருந்தா கூட அதிகபட்சம் 2 பேரும் சேர்ந்து ஒரு 10 நிமிஷம் கூட படத்துல வரமாட்டாங்க. ஆனா அந்த 10 நிமிஷத்துக்குள்ளேயே அவங்க வரக்கூடிய அந்தந்த சீன் இருக்குல்ல, அது எல்லாத்துலயுமே அவங்க பயங்கரமான ஒரு ஃபன்ன ஆடியன்ஸ சிரிச்சு என்ஜாய் பண்ண வச்சுட்டு போயிடுறாங்க. யோகி பாபுலாம் அதான் சொல்றோம்ல, படம் நல்லா இருக்கு, நல்லா இல்ல, என்ன ரிசல்ட்டோ அது தேவையில்ல. நான் வர அந்த ஒரு சீன், இல்ல அந்த ஒரு செகண்ட் என்னால எந்த மாரி ஒரு கவுண்டர் அடிச்சு ஒரு ஃபன் பண்ண வைக்க முடியுமோ அத பண்ணிருவேன். அவ்வளவுதான். இதுக்கு எனக்கு தனி டயலாக் எதுவுமே தேவையில்ல. நான் வந்து எனக்கு இத மட்டும் குடுங்க நான் பண்ணி குடுத்தேங்கிற மாரி தான்.
அந்த ஒரு ஃப்ளோல அடிச்சு விட்டு போறது எல்லாமே நம்ம பயங்கரமா என்ஜாய் பண்றோம். அது மாதிரி படத்துல வரக்கூடிய சாங்ஸ் ஆகட்டும், படத்தோட மியூசிக் ஸ்கோர். இந்த படத்தோட மியூசிக் ஸ்கோர் வந்து இந்த லவ் ஃபில்முக்கு எப்படி ஒரு ஒரு மெலோடியா ஒரு மியூசிக் போட்டு அந்த சீனை அதை எப்படி என்ஹான்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. படம் வந்து ஹாப்பி மூட்ல மட்டும் தான் டிராவல் ஆகுதா அப்படின்னா, இல்ல இன்டர்வலுக்கு அடுத்து ஒரு இடத்துல கொஞ்சம் சேடா அப்படியே கன்வெர்ட் ஆகும். அதுதான் ஒரு மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குது. என்னடா எப்படிடா அப்படிங்கிற மாதிரி. ஒரு 2, 3 இடத்துல ஸ்டன் ஆகிற ஃபீல் இருந்துச்சு. ரொம்ப அந்த டயலாக்லாம் கேட்டதுக்கு அப்புறம், டேய் தப்பா கிப்பா முடிச்சிட்டாதீங்கடா படத்த. அவ்வளோதானே என்ன தூங்க விட மாட்டீங்கடா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ட்ராஜடி கிளைமேக்ஸ்லாம் விட்டுருங்கடா, என்ன விட்டுருங்கடா அப்படிங்கிற மாதிரியான நிலைமை தான் இருந்துச்சு. ஆனா அது அப்படிலாம் இல்லாம ரொம்ப ஒரு இதா இருந்துச்சு. ரொம்ப ஒரு அழகா இருந்துச்சு. ஒரு தெலுங்கு ஃபிலிம் அப்படிங்கிறப்ப ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா ஃபீல் ஆகல. ஏதோ தமிழ் ஃபிலிம் பார்த்த அந்த ஒரு ஃபீல் தான். அது ஏன்னு தெரியல. நல்லா இருந்துச்சு. நிறைய இடங்கள்ல நிறைய குட்டி குட்டி அழகான விஷயங்கள் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. லொகேஷனாவே படம் வந்து சென்னையில தான் ஷூட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுவுமே நமக்கு ரொம்ப இதா தெரியல. ஆர்டிஸ்ட் தான் தெலுங்கு ஆர்டிஸ்ட் தான் உள்ள இருக்காங்க. மத்தபடி ரொம்பலாம் இதா இல்ல. படம் ஒரு ஒர்த்தான ஒரு படம். படத்துல நிறைய கிளாமர் காட்சிகள், நிறைய 2 பேருமே லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அப்படிங்கிறப்ப, அத குட்டி குட்டி அழகான ரொமான்ஸ் காட்சிகள், கிஸ் சீன்ஸ்லாம் படத்துல அங்கங்க வருது. படம் அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. படத்த நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, உங்க கப்புலோட, உங்க லவ்வரோட பார்க்கறதுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு படம். தாராளமா பாருங்க. படத்த மிஸ் பண்ணிறாதீங்க. நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும். நான் வந்து ப்ரமோஷன்லாம் பண்ணல. படம் நல்லா இருக்கு. பார்த்துட்டு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனா தான் படத்த ஷேர் பண்றேன். பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.